2014 19 தவறவிட்ட வாய்ப்பினை இப்போது நாம் தவறவிடக் கூடாது. கோவைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு நபருக்கும் எடுத்துச் செல்கின்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி நம்மிடம் வேண்டும். அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் நாம் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். கோவை நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட கோவையாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதி கொடுத்து ஒவ்வொரு நபரையும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பதற்கும் தாமரையிலே வாக்களிப்பதற்கும் நீங்கள் உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பகுதியிலே சக்தி கேந்திர பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியம் சின்னான் அவர்கள் 2001 6 வரை இங்கு ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு டிஎம்கேல ஏடிஎம்கேல ஒரு கவுன்சிலரா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இதுதான் பாஜக. இன்றும் கூட எளிமையாக ஒரு டீ கடை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு முன்னாள் கவுன்சிலர் என்றால் அது பாஜக கவுன்சிலராக மட்டுமே இருக்க முடியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தொண்டர்களையும் தலைவர்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி வாயிலாக புதிதாக காளீஸ்வரா நகரிலே அங்கன்வாடி கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோடு இணைந்து வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட்டு 1000 குடும்பங்களுக்கு தினமும் 20 லிட்டர் ஆரோ வாட்டர் இங்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வெயில் காலத்துல எல்லாரும் அந்த கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. காஞ்சனாக்கா கிட்ட அந்த கார்டு இன்னும் கூட இருக்கு, யார் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அமுதம் திட்டத்தில் கிட்டத்தட்ட 30 குழந்தைகளுக்கு டெய்லியும் 1/4 லிட்டர் பசுமாலை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள். இங்க இருக்கக்கூடிய 5 குழந்தைகளை மோடி மகள் திட்டத்தில் தத்தெடுத்திருக்கிறோம். இம்மாதிரி இன்னும் கூட பல மடங்கு நம்முடைய பகுதியினுடைய மக்களுக்காக உழைப்பதற்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுத்த உற்சாகமான அன்பான வரவேற்பிற்கு நன்றி. இங்கு இந்து முன்னணியுடைய மாநில தலைமை அலுவலகத்தில் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்த இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய அத்தனை சகோதரர் சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்முடைய வேட்பாளர் நம்மிடம் உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஒரு இடத்துல நின்று நம்முடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூறியது போல இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக, பிரதமராக யார் வர வேண்டும். ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் முன்னாடி வைக்கிறேன். எல்லோருக்கும் தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவது உறுதி. 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகின்றார்கள் என்பதும் உறுதி. இதுவரை இந்திய அரசியல்ல இது போன்ற ஒரு சூழல் வந்தது கிடையாது. 1952 முதல் எலெக்ஷன்ல தெரியும் காங்கிரஸ் வரப்போறாங்க. எமர்ஜென்சிக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல தெரியும் ஜனதா கட்சி வரப்போறாங்க. 2024 தெரியும் மோடியை வரப்போறாங்க. இந்த 3 தேர்தல் மட்டும்தான் இந்தியாவுடைய சரித்திரத்துல தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் வரப்போகின்றார்கள் என்று தெரிந்த தேர்தல். அதனால்தான் நாம் எல்லாம் உறுதியாக இருக்கின்றோம். பிரதமரை இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து முக்கியமான முடிவு பிரதமர் எதெடுத்தாலும் கூட அவருக்கு அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் நம்முடைய வாக்கு மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் பரப்பு நின்று கொண்டிருக்கின்றோம். 98 கோடி இந்தியர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இது அடுத்த 5 ஆண்டுக்கான தேர்தல் இல்லைங்க, அடுத்த 25 ஆண்டுக்கான தேர்தல். ஏன்னா பிரதமர் எப்பொழுதுமே 22 ஆண்டு யோசிப்பார். அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓட்டு நீங்க போடுறீங்க. அதனால தயவு செய்து நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இந்த ஓட்டு உங்களுக்காக போடலீங்க, உங்க குழந்தைக்காக போடுறீங்க, உங்களுடைய தலைமுறைக்காக போடுறீங்க. அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிரதமர் அவருடைய தொலைநோக்கு பார்வை தீர்மானிக்க போகிறது. அதற்காக ஒரு வாக்கு. ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு வர தேர்தல் இல்லைங்க. பிரதமர் அவர்கள் இந்த முறை வெல்லும் பொழுது நமக்கு தெரியும் 25 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை போட்டுருவார். இன்னைக்கு கோவை மக்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறோங்க, வலிமையான பிரதமர் அங்கே அமரும் பொழுது அதை எப்படி கோயம்புத்தூர் அதை பயன்படுத்திக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட
பிரதமருடைய அன்பை பெற்று அதே கட்சியிலிருந்து இருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி இன்னும் வேகப்படுத்தலாம், துரிதப்படுத்தலாம், அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், நகரத்துக்குள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை சரி பண்ணலாம், தண்ணீர் பிரச்சனையை சரி பண்ணலாம், திட மேலாண்மை கழிவை சரி பண்ணலாம். எத்தனையோ பிரச்சனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் சரி பண்ண முடியும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சில பேர் ஓட்டு போடுறாங்க. இல்லைங்க, இத்தனை நாளா திமுக தான் ஓட்டு போட்டாங்க, ஐயா ஓட்டு போடுறேன். திமுக மேயர், திமுக கவுன்சிலர், திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர், இவங்க எல்லாம் செய்யாததை திமுக எம்பி செய்ய போறாருங்களா? இவங்க எல்லாம் செய்யாததை ஒரு திமுக எம்பி வந்து கோயம்புத்தூருக்கு செய்ய போறாருங்களா? இல்லை. நமக்கு தெரியும், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு யாராவது வாக்களிக்க வேண்டும் என்று வேட்பாளருக்கு நினைச்சாங்க, ஐயா அந்த ஓட்டு வேஸ்ட் ஓட்டு, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் நம்முடைய அன்புக்குரிய வானதி அக்கா சொன்னார்கள், இது தேசியத்திற்காக யார் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் நீங்க யோசிச்சு, குடும்பத்தை யோசிச்சு, குழந்தைகளை யோசித்து, அடுத்த 25 ஆண்டுகள் நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து நீங்கள் வாக்களிக்கணும். ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு தெரியும், பெரிய எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோம். பெரிய எழுச்சி. கோவை முழுவதுமே மக்கள் குதூகலமாக இருக்கின்றார்கள். மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற மனநிலையில் இருக்கிறார். ஆனால் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த ரோடாக இருந்தாலும் அது தாமரையை நோக்கி செல்லுங்க. எந்த போலிங் பூத்தாக இருந்தாலும் அது தாமரை பூத்து குலுங்கணும். நான் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள், குடும்பத்தை எல்லாருமே ஒரு விசேஷத்துக்கு போற மாதிரி கூட்டிட்டு போகணும், கல்யாணத்துக்கு போற மாதிரி, வாங்க போய் தாமரை ஓட்டு போட்டு வரலாம் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க இருக்கணும், அந்த குதூகலம் இருக்கு. அந்த குதூகலம் தான் பிரதமர் அவருக்கு நம்பிக்கை. குதூகலமாக எல்லோரும் சந்தோஷமாக சென்று தாமரைக்கு வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்து இந்த 400 ஒருவராக கோவை மாணவருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இங்க இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய தலைவர்களோடு இணைந்து பாடுபடுவதற்கு, சேவை செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்து முன்னணி அலுவலகத்துக்கு சென்று வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு, அப்படிப்பட்ட மா மனிதன் என்று இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய அரசியல் கடமை வேறு மாதிரி மாறி இருக்கும். அதே போல தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து விட்டு இன்னும் கூட நமக்கு எல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடிய இறைவர்கள் செய்திருக்கக்கூடிய சசிகுமார் அவர்களுக்கும் கூட மரியாதை செய்துவிட்டு வந்தேன். நம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு, நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு சசிகுமார் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆசி பெற்றுவிட்டு அதன் பிறகு வேட்புமனுவை தாக்கல் செய்தோம். அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்தி. அப்படிப்பட்ட மரியாதை கோவை மாநகரம், யாரெல்லாம் மாநகரத்திற்காக உயிரை விட்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றோம். அவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆட்சி இங்கே கொண்டு வர வேண்டும். வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பகுதியினுடைய முன்னாள் கவுன்சிலராக இருக்கக்கூடிய, இந்த பகுதியினுடைய முன்னாள் மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் கடுமையாக அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்க பிரச்சாரமே பண்ணாதீங்கன்னா எல்லாம் தாமரைக்கு தான், ஆனா மக்கள் தப்பா நினைச்சுக்குவாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசி இருப்பாங்க, அப்படித்தான் வண்டியை நிறுத்தினார். எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள், தாமரைக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஒன்றிய துணைத் தலைவர் ராம்குமார் அவர்கள், செயலாளர் சச்சின் பார்த்திபன் அவர்கள், துணைத் தலைவர் அசோக்குமார் அவர்கள், இளைஞரணி தலைவர் பிரவீன்குமார் அவர்கள், கவுன்சிலர் வேட்பாளராக இருந்து மிக கடுமையாக களப்போராளியாக இருக்கக்கூடிய காஞ்சனா பாலசுப்ரமணியம் அவர்கள், பிரமேஸ்வரன் அவர்கள், செல்வன் அவர்கள், தீனதயாளன் அவர்கள், மூத்த நிர்வாகிகள் இங்கே நாராயணன், ராசுகுட்டி அவர்கள், நாகேந்திரன், கிச்சா அவர்கள், ஆட்டோ மாரி அவர்கள், ஆ மோகன் அவர்கள், முரளிதரன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், கணேசன் அவர்கள், செங்கவல்லி அவர்கள், ராஜகோபால் அவர்கள், கிளை தலைவர்கள் மனோஜ்குமார், தங்கவேல் அவர்கள், பிரியதர்ஷன், ஞானசேகரன், ஆட்டோ ரவி, பிரபு, அன்பு அவர்கள், மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள் புஷ்பா அவர்கள், சுலோச்சனா அவர்கள், விஜயா அவர்கள், கவிதா அவர்கள், ராதிகா அவர்கள், மல்லிகா அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் அன்பு தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் நமக்கு பலமளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை, ஏப்ரல் 19 நம்முடைய தலைமுறைக்கான சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லோரும் முதல் நாளாக சென்று வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி